உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகிலா. நாம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்ங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே வந்து ஃபஸ்ட்டு 6 சாப்டர்லேருந்து மோர் தென் ஒரு 70 வீடியோஸ் போல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் இருக்குது, போய்ட்டு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்லேயே வந்துட்டு ஒரு வித்தியாசமான சம்சத்தை எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum பாருங்க. The age of the man is 3 times the sum of the age of his 2 sons. 5 years hence his age will be double the sum of the age of his sons. The father's present age is அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மில் என்ன சொல்ல வராங்க? The age of the man is 3 times the age of his 2 sons. ஓகேவா? ஒரு ஃபாதர் 2 பசங்க இருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். எப்பவுமே கொஸ்டின் படிக்கிறப்ப ரொம்ப நல்லா படிக்கணும். ஓகேவா? என்னது ஃபாதர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சன்ஸ் இருக்காங்க. ஃபாதரோட ஏஜ், சப்போஸ் சன்னோட ஏஜ் 2 சன்ஸோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா அல்டிமேட்டே வந்து ஃபாதரோட ஏஜ் என்னது 3 டைம்ஸுங்கிறத நான் 3x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க? 5 years hence. 5 years hence என்ன ஒரு +5 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் 2 பேருக்குமே. ஓகேவா? ஆட் பண்ணிக்கிட்டு +5 ஆட் பண்ணி his age will beங்கிறது என்னது? இங்கே ஃபாதரோட ஏஜ். ஓகேவா? his age will be டபுள்னா 2 டைம்ஸ். ஓகேவா? 2 times the sum of the ages of his sons. ஓகேவா? sum of the ages of his sons என்ன? நான் என்ன சொல்கிறேன்? இங்கே sons அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? 2 பேர். ஓகேவா? அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு வாட்டி 5 அப்படின்னு பண்ணால் இன்னொரு குழந்தைக்கும் இன்னொரு பிள்ளைக்கு வந்து நம்ம இன்னொரு 5 ஆடும். ஸோ ஓகே, அதை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். கடைசி என்ன சொல்கிறாங்க? ஃபாதர்ஸ் ப்ரெசன்டேஜ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணி சொல்கிறேன். த ஏஜ் ஆஃப் த let the age of the father sons. ஓகேவா? நான் சன்ஸோடது என்னது? எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபாதரோடது பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸுங்கிறத நான் என்ன பண்ணுறேன்? விச் இஸ் ஈக்குவல் டு 3x. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறேன்? 5 years ஹென்ஸுங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்? +5 ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது? 3x + 5. இங்கே என்ன ஆகுது? ஹீஸ் ஏஜுங்கிறது என்னது? ஃபாதரோட ஏஜ். ஓகேவா? ஸோ 3x + 5 விச் இஸ் ஈக்குவல் டு டபுள் என்ன 2 டைம்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் சன்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் சன்ஸுங்கிறப்ப என்ன வருது? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x + 5 + 5. ஓகேவா? இங்கே பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுறாங்க? 5 years ஹென்ஸில் ஒரே ஒரு 5 மட்டும் தான் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. இங்கே 2 சன் இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு 5 ஆட் பண்ணுறேன். ஒரு பையனுக்கு வந்து 5 அப்படின்னாலும் இன்னொரு பையனுக்கு இன்னொரு 5 ஆட் பண்ணுறேன். அதனால தான் +5 போட்டுட்டு இன்னொரு +5 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3x + 5 விச் இஸ் ஈக்குவல் டு 2 × x + 10 விச் இஸ் ஈக்குவல் டு 2x + 20. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3x + 5. இந்த +2x ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்தால் என்ன வரும்? -2x which is equal to 15. Therefore, x is equal to என்னது? 15. ஓகேவா? ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? The father's present age is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து எப்பவுமே வந்துட்டு percentage. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கதை வந்துட்டு ஃபாதர்ஸோட percentage. ஸோ father's age is equal to என்னது? 3x. ஸோ 3 equal to 15 which is equal to 45 years. ஓகேவா? இதில் நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. The sum of the ages of a father and his son is 45 years. 5 years ago the product of their ages was 34. The ages of the son and the fathers are respectively. இங்கே என்ன சொல்ல வராங்க? The sum of the ages of the father. என்னது? ஃபாதருக்கு சன்னையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேணும்? 45 வேணும். சப்போஸ் எக்ஸோட என்னது? சன்னோட ஏஜ் என்னென்ன? எப்பயுமே வந்து நம்ம எக்ஸ் அப்படி தான் சொல்லி எடுத்துப்போம். ஃபாதரோட ஏஜ் என்ன வேணும்? 45 - x. அப்போ தான் வந்து அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 45 ஆகிடும். ஓகேவா? அப்போ தான் வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 5 years ago. 5 years agoனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் என்னென்னா இந்த 2 பேரோட ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன், ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அவங்க ஏஜ் என்ன கிடைக்குங்கிறாங்க? விச் இஸ் ஈக்குவல் டு 34ன்னு கேட்குறாங்க. ஃபைனலாக வந்து த ஏஜஸ் ஆஃப் த சன் அண்ட் த ஃபாதர்ஸ். ஃபைனலாக வந்து சன்னோட ஏஜும் ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், லெட் த சம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன். ஓகேவா? சன்னோட ஏஜ் என்ன? விச் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே நம்ம எக்ஸ் தான் எடுத்துப்போம் இல்லையா? ஃபாதரோட ஏஜ் என்ன? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45 - x. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ணி பாருங்களேன். சம் பண்ணி பார்த்தா என்ன? 45 - x + x. இது கேன்சல் பண்ணால் நமக்கு 45. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஃப்ரேம் பண்ணியாச்சா? அடுத்தது பாருங்கள் 5 years ago. ஓகேவா? 5 years agoன்னா என்ன?
இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு நான் -5 சொல்லிட்டு போடணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, the product of their age was 34. ப்ராடக்ட் ஆஃப் their age ரெண்டு பேரோட மல்டிப்ளிகேஷன். ஸோ 5 years ago என்ன 45x -5 இன்ட்டு எக்ஸ் -5 ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் வந்து -5 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? சில பேர் ஒரு இடத்துல மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க, மொத்தமாக போட்டுட்டு விட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. ஃபாதருக்கும் போடணும், சன்னுக்கும் வந்துட்டு போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 34. என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட்டுங்கிறத நான் ப்ராக்கெட்டில் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ பண்ணுங்கள். இப்போ 45ல் 5 போய்ட்டுனா எவ்வளோ 40 - x. அடுத்து பார்த்தீங்க இங்கே என்னது எக்ஸ் -5 அப்படி தான் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 34. இப்போ என்ன பண்ணுங்கள், 40 வந்துட்டு எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்தது 5 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ண என்ன வரும் 40x -5 4s are 20. இங்கே எகைன் ஒரு 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -x இன்ட்டு என்ன வரும் எக்ஸு இதையும் கம்பேர் பண்ணுங்கள். -x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். x இன்ட்டு 5 எவ்வளோ விச் இஸ் ஈக்குவல் டு 5x விச் இஸ் ஈக்குவல் டு 34. ஓகேவா? நம்ம எப்பயும் போல் வந்து எப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன -x² போடுமா, ஏன்னா x² ஒரு டேர்ம் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 5x இருக்குது, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 40x இருக்குது. ஸோ அப்போ என்ன அது விச் இஸ் ஈக்குவல் டு 45x. ஓகேவா? இந்த +34 என்ன வரும், இந்த பக்கம் வந்து அப்படின்னா -34 ஆகிடும். ஸோ அப்போ வந்து -234 விச் இஸ் ஈக்குவல் டு 0. சில பேருக்கு மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் த்ரூ அவுட்டாக ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணாட்டு x² -45x + 234 which is equal to 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைஸ்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சம்மன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? எது புரியுதோ அதுக்கு தகுந்தப்பட எடுத்துங்க. அப்போ என்ன ஆகுது, இங்கே 1 இருக்காதானே அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட ப்ராடக்ட் 1 × 34 என்ன 234. இதோட சம் பார்த்தீங்க அப்படின்னா -45. ஓகேவா? இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, 234க்கும் 45க்கு வந்து எப்படி வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 234 இது வந்து 2 டைம்ஸா 1 2 is 2 பார்த்திங்க அப்படின்னா 7 2s are 14. 3 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 3 3s are 9 9 3s is equal to 13 × 3. ஓகேவா? இப்போ இதுலேருந்து வந்துட்டு நம்ம எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 234 வருது, எந்த ரெண்டு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணால் வந்து நமக்கு -45 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 13 × 33 13 × 3 எவ்வளோ 39 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்திங்க அப்படின்னா 6. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 6 are 54, 5 6 3s are 18, 18 + 5 எவ்வளோ 23. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா 39 + 6 which is equal to 5. ஓகேவா? இப்படி மாற்றி போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் அடுத்தது பார்த்திங்க இப்போ என்னது 13 × 3 39 × 6 இந்த ரெண்டு நம்பர் தான். 39 × 6 அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 234 வருது. ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணாலும் நமக்கு 45 வருது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், இங்கே -45ங்கிறப்ப என்ன வருது -39 × 6. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா -30 இங்கே -6. அப்போ தான் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகும், மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு +234 வரும். இது பார்த்திங்கன்னா -39 -6 வந்து என்னது -45 வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், இங்கே x -39 இன்ட்டு x -6 which is equal to 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 39, எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா? இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, the ages of the son and the fathers are respected. இதுலேருந்தே தெரியும் ரெண்டு பேரோட ஏஜும். சன்னோட ஏஜ் தான் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், ஃபாதரோட ஏஜ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, சன்னோட ஏஜ் பார்த்திங்க நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸோட வேல்யூ 6, ஃபாதரோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 39 இயர்ஸ். ஓகேவா? அப்போ 6,39 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம தேர்ட் சம் பாருங்கள். ராஜன் got married 8 years ago. His present age is 6 by time of his age at the time of his marriage. Rajan's sister was 10 years younger to him at the time of his marriage. The age of Rajan's sister is அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க, ராஜன் got married 8 years ago. 8 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன்கிற ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹீஸ் ப்ரெசன்டேஜ். ஓகேவா? நம்ம ப்ரெசன்டேஜ் ஒரு எடுப்போம் இல்லையா, எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் ஒன்று எடுப்பா. ப்ரெசன்டேஜோட என்ன சொல்கிறாங்க, 6 by time of his age at the time of his marriage. ஓகேவா? ப்ரெசன்ட் ஏஜ் ஒன்று எடுப்போம், மேரேஜ் டைத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது ஒன்று எடுப்போம், வேல்யூ ஒன்று எடுப்போம், அதாவது x - 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுப்போம். அதான் வந்து 6 by time of his marriage அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராஜனோட சாப்டர் அதோடு முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ராஜன் சிஸ்டர். ஓகேவா? ராஜன் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா was 10 years younger to him. ராஜனோட சிஸ்டர் என்ன
10 வருஷம் வந்துட்டு அவரை விட யங்கராக இருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்டால் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் மேரேஜ். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ராஜன் சிஸ்டர் இஸ், வாட் இஸ் த ராஜன் சிஸ்டர், ராஜனோட ப்ரெசன்டேஜ், சிஸ்டரோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ராஜன்ஸ் காட் மேரிட் 8 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ராஜன்ஸ் ப்ரெசன்டேஜ்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்னன்னு தெரியாது, ப்ரெசன்டேஜ் என்னன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ராஜன் எப்போ மேரிட் ஆகுது, ராஜன் காட் மேரிட், இப்போ என்ன ஆகுது, எக்ஸ் மைனஸ் 8. ஓகே, என்னது, நான் ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவனுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து ஒரு -8 இது பண்ணுறேன். ஸோ ராஜன் கேட் மேரிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8 years. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இந்த 2 இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ் ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? இதான் வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ். இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் ஏஜுங்கிறது என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே என்னது 6/5 இருக்கு இல்லையா, 6/5 டைம் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அட் த டைம் ஆஃப் தி மேரேஜ். இங்கே டைம் ஆஃப் தி மேரேஜ் அப்போ என்ன ஆகுது, எக்ஸ் மைனஸ் 8. ஓகேவா? என்னது, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பாருங்கள், ஹிஸ் ப்ரெசன்ட் ஏஜுங்கிறத என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு 6/5ங்கிறதால 6/5 டைம்ஸுங்கிறது நான் 6/5 சொல்லி போட்டுறேன். ஆஃப் ஹிஸ் ஏஜ் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் மேரேஜ். டைம் ஆஃப் த மேரேஜுங்கிறப்ப ராஜன் கேட் மேரிட் எப்போ, எக்ஸ் மைனஸ் 8 years. ஸோ நான் எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும், 5x இஸ் ஈக்குவல் டு 6 ப்ராக்கெட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண 6x மைனஸ் 48. ஓகேவா? இந்த -48 இந்த சைடு வந்தால் +48, இந்த +6 அப்படியே தான் இருக்கும். இந்த -5x இந்த பக்கம் போயிட்டுனா -5x ஆகிடும். therefore 48 which is equal to x. ஓகேவா? இப்போ என்னது, எக்ஸோட வேல்யூ என்ன, நமக்கு என்ன கிடைக்கிது, which is equal to 48 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்ல வராங்க, ராஜன் சிஸ்டர் வாஸ் 10 years younger to him at the time of his marriage. ஓகேவா? at the time of the marriageங்கிறப்ப ராஜனோட ஏஜ் என்ன, எக்ஸ் மைனஸ் 8. அப்போ இது கூட ஒரு -10 போட்டால் ராஜனோட சிஸ்டரோட ஏஜ் கிடச்சிருமா, ராஜன்ஸ் சிஸ்டர் ஏஜ் எப்போ, மேரேஜ் எப்போ, ராஜனோட மேரேஜ் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 10 years எங்கருன்னு சொல்லியிருக்காங்க ராஜனை விட. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 18. இதான் வந்து ராஜன் சிஸ்டரோடது அட் த டைம் ஆஃப் மேரேஜ். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ராஜன் சிஸ்டர் வாஸ் 10 years younger to him at the time of his marriage. வாட் இஸ் த ராஜன்ஸ், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 48 மைனஸ் 18. 8ல் 8 போயிட்டா 0, 4ல் 1 போயிட்டுனா 3. இது என்னது, ராஜனோட சிஸ்டர் ஏஜ் எப்போ, மேரேஜ் அப்போ. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, த ஏஜ் ஆஃப் ராஜன் சிஸ்டர் அட் ப்ரெசண்ட். அப்போ ராஜன்ஸ் சிஸ்டர் ப்ரெசன்ட் ஏஜுங்கிறப்ப என்ன வரும், நமக்கு +8 வரும். ஓகேவா? ஸோ 30 + 8 இஸ் ஈக்குவல் டு 38 years. ஓகே, கவனமாக இதில் பார்த்து கொஞ்சம் கவனமாக போட்டிங்க அப்படின்னா இந்த சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதில் நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் சம் பாருங்கள், the sum of the ages of 5 children born at the intervals of 3 years each is 50 years. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க, the sum of the ages of the 5 children. ஓகேவா? 5 பசங்க இருக்காங்க. 5 குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் கழித்து ஒவ்வொரு குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட சம் ஆஃப் த ஏஜஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 50 yearsக்குமே. அது என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக வந்து யங்கஸ்ட் சைல்டோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்குறாங்க. இது எப்படி சொல்கிறான், லெட் த 5 children. அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு சைல்டு வந்து எக்ஸ் வருது அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா x+3, அடுத்து பார்த்திங்கன்னா x+8. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வல்ஸ் ஆஃப் 3 years. ஓகேவா? 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ x,3 x+3, x+6, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா x+9, அடுத்தது பார்த்திங்கன்னா x+12. ஓகேவா? இது எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, நமக்கு 50 years நமக்கு கிடைக்கிது. அப்போ என்ன, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ x+3, அடுத்தது பார்த்திங்கன்னா x+6, x+9, அடுத்தது பார்த்திங்கன்னா x+12 which is equal to 50. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, 1 2 3 4 5 எக்ஸ் எத்தனை டேர்ம் இருக்குது, 5 டேர்ம் இருக்குது. நான் 5x போட்டுட்டேன். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸில் ஆட் பண்ணுங்கள். 3 + 6 எவ்வளோ, 9, 9 + எவ்வளோ, 18, 18 + 12 30.
which is equal to 50. Therefore 5x is equal to 50 minus 30 which is equal to 20. Okay ba? அப்போ x ஓட வேல்யூ என்ன 20 divided by 5. Therefore x ஓட வேல்யூ என்ன which is equal to 4. ஓகேவா? இங்கே ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட் சைல்டு. ஓகேவா? அப்போ இங்கே யங்கஸ்ட் சைல்டுங்கிறப்ப நம்ம இருக்கிறதுலே வந்துட்டு என்னது, இதுதான் வந்துட்டு யங்கஸ்ட் சைல்டு. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா +3 எக்ஸ் கூட எந்த நம்பர் போட்டிருந்தாலும் ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா +3 +6 +9 பார்த்தீங்கன்னா இல்லை x +12 ஆகிடும். therefore யங்கஸ்ட் child age which is equal to x. x ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4 years. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கேயோ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவும். தேங்க்யூ.